சிம்ம ராசி செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் தசை 2025 அஷ்டம சனியாக வரக்கூடிய சனி பகவான், அதாவது சனி பெயர்ச்சி, கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சக்கூடிய சனி பகவான் செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பார், என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்? இந்த தசை அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கு இதே லக்னமாக இருந்தாலும் சரி, 4ஆம் அதிபதி தசை. 9 பாகிஸ்தானாதிபதி தசை. பாகிஸ்தானாதிபதியாக வரக்கூடிய தசை அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கும், பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கும். இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை. இது எந்த வயதில் வரும்? செவ்வாய் தசைங்கிறது மக நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவோட நட்சத்திரம், அது தசாபுத்தி இருப்பு பார்த்தீங்கன்னாக்கா 7 வருடங்கள். அதில் 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா 5 வயதுக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை, 25 வயசு வரைக்கும் வந்துடும். அதன் பிறகு 6 வருடம் சூரிய தசை 31 வரைக்கும். அதன் பிறகு சந்திர தசை 10 வருடம் 41 வரைக்கும். அதன் பிறகு செவ்வாய் தசை 7 வருடம். அப்போ 41லேருந்து 48 வரைக்கும் இந்த செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையான 4 பாதங்களை கொண்டது. இதில் எத்தனாம் பாதம் அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியும். 1ஆம் பாதமாக இருந்தால் இப்போ தசாபுத்தி இருப்புக்கள் 16 வருடங்கள் வச்சுக்கலாம். 1ஆம் பாதமாக வந்துச்சுனாக்கா 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் இருக்கும். ஒருத்தருக்கு 10 வருடம் இருக்கலாம், 8 வருடம் இருக்கலாம். ஆனால் 1ஆம் பாதமாக வந்தீங்கன்னாக்கா 16 வருடம் ப்ளஸ் 6 வருடங்கள் சூரிய தசை, 22 32 வரைக்கும் சந்திர தசை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 7 வருடங்கள் 39 வரைக்கும் செவ்வாய் தசை. இது பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. 4ஆம் பாதம் முடிவு ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். சுக்கிர தசை 4 + 6 சூரிய தசை முடிஞ்சுன்னா 10 வயசு வரைக்கும் முடிஞ்சுன்னா, அதன் பிறகு 20 வயசு வரைக்கும் சந்திர தசை, 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இது பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. உத்திர நட்சத்திரக்கு இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதம் மட்டும்தான். 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருந்தால், அதாவது சூரிய தசை, 10 வருடங்கள் சந்திர தசை இல்லையா, 5 + 10 15. அதன் பிறகு 7 வருடங்கள் 22 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய். நல்ல பலன்களை கொடுத்துரும். எப்பவுமே கொடுக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அதே இப்போ அஷ்டம சனி வர்றதுனால தான் இது மாதிரியான பதிவுகளை நம்ம போடுறோம். அஷ்டம சனிக்கு இந்த செவ்வாய் தசைங்கிறது என்ன பண்ணும்? இப்போ 8ஆம் அதிபதி, அதாவது இந்த ராசிக்கு 6 குடையவர் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். 6க்கும் 7க்கும் உடையவர். 6ஆம் இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கணும். 7ஆம் இடத்துலையும் அந்த கடன் தொந்தரவுகளை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கணும். இப்போ வயது ரீதியாக பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த தசை இப்போ 20-22 வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறீங்கன்னா, படிக்கிற காலகட்டத்தில் படிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதாவது படிப்பு ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது, மனசளவில் ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலங்கள் அப்படிங்கிறது கடுமையான காலங்கள். நீங்கள் ஒரு 50-60 வயசில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அஷ்டம சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு. அதில் இந்த வயதில் வரக்கூடிய அஷ்டம சனி இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டமான இது. நிறைய நெருக்கடிகளை கொடுத்துரும். படிப்பு ரீதியாக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு. இப்போ ஒரு சில பேருக்கு தசாபுத்தி ரீதியாக ஓவரால் எங்கே இருந்தால் என்ன பண்ணும்? இந்த அஷ்டம சனிக்கு இந்த செவ்வாய் பகவான் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால், அதாவது சனி நன்மை செய்யக்கூடிய லக்னங்கள் இருக்கு இல்லையா, அந்த லக்னத்துக்கெல்லாம் இவர் பாவகிரகமாக வருவார். நன்மை செய்யாத கிரகம். இந்த நன்மை செய்யாத கிரகம்
அவரோட அந்த தசைக்கு சிறப்பு கிடையாது. இப்போ ராசிக்கு சிறப்பு. ராசிக்கு சிறப்பாக இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுத்துட்டே வரும். முதல் ஒரு 3 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 3 வருடங்கள் வந்து கெடு பலன்களை கொடுக்கும். இப்போ பின்னாடி வரக்கூடிய 3 வருடங்களில் இருந்தீங்கன்னாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் படிப்பு ரீதியாக தொந்தரவு, உடல்நிலை தொந்தரவு அது மாதிரி கொடுக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய 3 வருடத்துக்கு நல்ல பலன்கள் உண்டு. கிட்டத்தட்ட படிப்பு ரீதியாக மனசு ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நார்மலாகவே போகும். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருந்தாலோ 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தாலோ நீங்கள் படிப்பு ரீதியாக நல்லபடியாக முயற்சி பண்ணணும். இது வந்து எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ படிக்கிறீங்கன்னாக்கா படிப்பில் கவனத்தை எடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த பைக் ரேஸ் போகிறது அது மாதிரிலாம் வந்து இந்த காலகட்டங்களில் வேண்டாம். 20 வயசுக்கு மேலே இந்த செவ்வாதசை ஒரு 30, 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதில் வந்து முதல் சுற்று சனி, 2வது சுற்று சனி அப்படிலாம் கிடையாது, அஷ்டம சனி, அவ்வளோதான். எந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக கொடுத்துரும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அது மாதிரி பண்ணி விட்டுரும் இந்த சனி பகவான் செவ்வாய் தசையில். ஏன்னா அஷ்டம சனிக்கு ஒரு 7.5 சனி, 7.5 வருஷம் என்ன பண்ணணுமோ அதை 2.5 வருஷத்தில் பண்ணிடும். அவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். எதுவுமே நல்லதும் கெட்டதும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு தீர்மானிக்க முடியாது, நாளைக்கு வேலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. அதுக்காக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒன்று. வேலை வாய்ப்பு, இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கொடுத்துரும். ஆனால் செவ்வாய் நீசமாகவோ 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தால் போராடி அந்த வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கேயே நீங்கள் வேலை தேடினா கூட நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் அந்த வேலையை நீங்கள் அடைவீங்க. அது மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். அதாவது இந்த செவ்வாய் தசையில் உடல்நிலை தொந்தரவுகளும் ஒரு சில பேருக்கு உண்டு வேலை ரீதியாக. இது 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிடல, நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணுது, நார்மலாகவே போகும். கெடு பலன்களும் இல்லை, நல்ல பலன்களும் இல்லை. இருந்தாலும் கவனம் தேவை, உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலை செய்கிறீங்களா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள் வரும், அதில் கவனத்தில் எடுத்துக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி யோகத்தை கொடுக்கும். நீங்கள் வயசுக்காக சொல்லலை, ப்ராப்பர்ட்டி யோகத்தை கொடுக்கும். வீடு கட்டுறது கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது வீடு கட்டுவீங்க, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இது மாதிரி சொத்து சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டிருந்தால் திருமணத்தை கொடுக்கும். ஆனால் லவ் மேரேஜ் வந்து இந்த காலகட்டங்களில் வேண்டாம். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம், நிறைய ஜாதகங்களை பார்த்து பண்ணுறது நல்லது. நீங்கள் திருமணத்துக்காக பண்ணீங்க அப்படின்னாக்கா முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ஜாதகங்களை பார்த்து பண்ணுங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தை கொடுக்கும்போது அவாய்ட் பண்ணுவாங்க, இதுக்கு அஷ்டம சனி இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனி அந்த காம்பினேஷனே வந்து தப்பான ஒரு இது தான், நெகட்டிவான இது தான். எப்படி பார்த்தாலும் அந்த ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் நல்ல ஒரு கேரக்டராக இருந்தால் கூட தடங்களாகும். இது வந்து சரியில்லை, இந்த நட்சத்திரம் சரியில்லை, நட்சத்திரம் பொருத்தம் வராது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய பொருத்தங்கள் வரும், அருமையான பொருத்தம், அருமையான பையன், நல்ல ஒரு இடம், அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் கடைசியில் உங்களை பிடிக்கலன்ட்டு போயிடுவோம். ஏதோ குறை கூட சொல்ல மாட்டாங்க, அதாவது காரணமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனசு வலிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல, அது கூட சொல்ல மாட்டாங்க. எதையுமே சொல்லாமல் போனால் தான் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். அது மாதிரி ரிஜெக்ட் ஆகும் திருமணங்கிறது. அப்போது திருமணத்தை நீங்கள் வந்து அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வயசு இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக அஷ்டம சனி பிறகு பண்ணுங்கள். அதே செவ்வாய் தசையில் சனி புத்தி மணி லாக் ஆகும். இது மாதிரி டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இது எல்லாமே கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா உங்களுக்கு பணம் வரும், கோடி ரூபாய் வரும், லட்ச ரூபாய் வரும் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அப்போ தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுத்து எதுக்குமே நீங்கள் பண்ணாதீங்க. அதாவது வெளிநபரை நம்பி பணம் கொடுக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக போடாதீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு கொஞ்சமாக பண்ணலாம், பெருசாக வேண்டாம்.
அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்குறது, இதெல்லாம் போனால் இந்த டைமில் பணம் நம்ம கைவிட்டு போனால் கொடுத்தால் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதை போராடி தான் நீங்கள் வாங்கணும், அதை சண்டை போட்டு தான் வாங்கணும். அது மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கும். ரொம்ப சொந்தமாக இருக்கும், நெருங்கிய சொந்தமாக இருக்கும், நெருங்கிய நட்பாக இருக்கும். இது மாதிரியான மணி லாக் ஆகிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. ஏன்னா செவ்வாய் சனி, அதாவது செவ்வாய் தசையில் சனி புத்தி. அதுவும் இல்லாமல் செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம், இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழிலில் கொஞ்சம் இடையூறுகள் உண்டு. தொழில் ரீதியாக செவ்வாய் தசையில் நெருக்கடிகளை கொடுக்கும். தொழிலில் வருமானம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 40-48 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். டோட்டலாகவே தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். தொழில் ரீதியாக வருமானத்தை கம்மி பண்ணும். வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது வேறு ஒரு வாடிக்கையாளர் அங்கே போயிடுவாங்க, வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அந்த வாடிக்கையாளர்கள்லாம். ஏதாவது ப்ராஜெக்ட் வருதுன்னாக்கா அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிடும். வருமானத்துக்கு உண்டான வழி கொஞ்சம் இடையூறுகளை கொடுத்து வர வைக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த சனியோடைய அஷ்டம சனி அப்படிங்கிறது உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும். உடல்நல தொந்தரவுகள் அப்படின்னாவே சொல்லவே தேவையில்லை. மருத்துவம் எடுக்கிறது, வேற யாருக்காவது மருத்துவம் எடுக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் யாருக்காவது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது அப்பப்போ, இப்போ ஒய்ஃபே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது செலவுகளை, மருத்துவ செலவுகளை கொடுக்கும். அப்படி இல்லை பசங்களுக்கு கொடுக்கும். இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 2வது திருமணத்தை கொடுக்கும். 2வது திருமணம், அதாவது மறுமணம் இருக்கு இல்லையா, ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், இவங்களுக்கெல்லாம் திருமணத்தை கொடுத்துரும். அஷ்டம சனியில் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வயசாகுதுன்றதுனால கொஞ்சம் பார்த்தே பண்ணுவாங்க. 2 பக்கமும் ஒரு சில வரைமுறைகள் இருக்கும். அதனால் திருமணத்தை அவங்களுக்கு கொடுத்துரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பை கொடுத்துட்டே இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யோக தசையாக இருந்தால் பெருசாக கடன் ஆகாது, வருமானத்துக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். அவயோக தசையாக இருந்தால் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து சின்ன சின்ன கடன் வாங்க வச்சு பெரிய கடன்களாக வந்து நிற்கும். இந்த 2.5 வருஷத்தில் முடிவுக்கு வரும்போது, அஷ்டம சனி முடியும் போது எப்படா அந்த அஷ்டம சனி முடியும் அப்படின்னு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு மனசு பாதிக்க வச்சிருக்கும். கடுமையான ஒரு நெருக்கடிகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு நீச தசையாக இருந்தாலோ, இல்லை உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ, இந்த டைமில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இதில் கவனமாக நீங்கள் வார்த்தை விட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக வராது உங்களுக்கு. நீங்கள் பேச அவங்க பேச ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆகிடாது. இது பார்த்து நடந்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை அழுத்தங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து வேலை மாறிக்கினே இருக்கும், ஒரு வேலையாக இருக்காது, நிறைய குழப்பங்களை கொடுக்கும். பிடிக்காத வேலை, அப்படி இல்லைனாக்கா படித்த படிப்பு ஒன்று, வேலை செய்கிறது ஒன்றா இருக்கும். சம்பள உயர்வு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பண வரவு எந்த பக்கம்லாம் வருதோ அந்த பக்கம்லாம் நிறைய தடங்களை கொடுக்கும் இந்த செவ்வாய் தசையில். அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும், இப்போ வந்து 10ஆம் இடத்தை வந்து ஜீவனஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறார். தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம். தொழிலில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். விவசாயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும், பெரிய கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த தொழிலில் கொஞ்சம் நீங்கள் இறங்கி நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய கண்காணிப்பில் வச்சுக்கோங்க, அது நல்லது. இந்த 10ஆம் இடத்தோட சனி தொடர்பு இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது அஷ்டம சனியாக இருந்து தான் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழிலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தை வந்து பொருளாதாரம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறது 7ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வைக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை. தசாபுத்தி சரியில்லைன்னா மட்டும்தான் அந்த பொருளாதார பிரச்சனைகள், பண வரவு, குடுக்கல் வாங்கல்ல எல்லாமே பிரச்சனை கொடுக்கும். தசாபுத்தி சரியாக இருந்தால் அது ஒன்றும் பாதிப்பே வராது. குடுக்கல் வாங்கல சரியாக இருக்கும், சமமாக இருக்கும், வரவு செலவு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தை பார்க்குறது, அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறது, பசங்க வழியில் செலவு, பசங்க வழியில் ஒரு சில பேருக்கு கெட்ட பேர், இது மாதிரிலாம் இந்த செவ்வாய் தசையில் வரும். இதெல்லாம் வந்து நெகட்டிவாக சொன்னால் கூட செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உண்டு. வீடு வாங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தால், ஆனால் ஒரு பக்கம் வந்து வளர்ச்சியை கொடுக்கும்.
வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு மனை வாங்குறது, அஷ்டம சனியில் ஒரு மனையாவது வாங்கி போடுவீங்க. அதாவது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா, அங்கேருந்து தசை பண்ணுது இல்லையா, இந்த டைமில் எப்படியும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, பழைய வீட்டை விற்கிறது, பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்குறது, பழைய இடங்களை சேல்ஸ் பண்ணுறது, புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வண்டி வாகன சேர்க்கை, அந்த நட்சத்திராதிபதியை பொறுத்து அங்கே இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு சொல்லாதீங்க. அங்கே இல்லைனாலும் ஒரு சில பேருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் இது மாதிரியான நல்ல பலன்களையும் கொடுக்கும். ஆனால் ஒரு பக்கம் வருமான இழப்பும், ஒரு பக்கம் வந்து மனசு சார்ந்த பிரச்சனைகள். எவ்வளோதான் வருமானம் வந்தால் கூட சரி, வருமான இழப்பே வரல, நல்ல வருமானம் வருது, ஒரு நல்ல ஜாபில் இருக்கீங்க, தொழிலில் இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, வருமானத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் மனசு ரீதியாக பாதிக்கும், மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். மன அழுத்தம்ன்றது உங்களுக்கே தெரியும், எதுக்குடா அந்த இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். இந்த அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. செவ்வாய் தசையில் தசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி யோக தசையாக இருந்தால் யோக பலன்களும், அவயோக தசையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா நல்ல பலன்களை அடையலாம். நன்றி.